அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்துல லஞ்சம் ஒழிந்து விட்டது, சாரவே இல்ல, யாரும் ஒரு பைசா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மொத்தமா ஒழிச்சிட்டேன்னு சொல்லி தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சோசப்பு விசை அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் அவங்க ஒழிச்சாங்க, எந்தெந்த இடமெல்லாம் ஒழிச்சாங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்த்துருவோம். அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இப்ப கரூர்ல நடந்த விஷயத்த பத்தி பாத்தீங்கன்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு பாத்தீங்களா. அப்படி அதையும் மீறி யாராவது கேட்டா, இது எங்க அண்ணா ஆட்சி, என் புள்ளாச்சி, என்னுடைய விஜயாச்சி, விஜயாச்சி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்களா. லஞ்சமே சுத்தமா ஒழிஞ்சிருச்சா. இந்த 60 நாளையில தமிழகத்துல பாலாரம் தேனாலும் ஓடுன்னு ஓடுது. இப்பெல்லாம் நாங்கெல்லாம் பாலே வாங்குறது இல்லைன்னு வச்சிங்களேன். ஏன்னா பால் தான் ஆட்டோமேட்டிக் ஓடுத, அதுலயே புடிச்சு குடிச்சிக்கிறோம். தேன்லாம் அப்பப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் காப்பியை போட்டு தேன்ல தான் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். யோ, என்னங்கயா உங்க கதை சொல்லலாம். என்ன பண்றது, சொன்னா நம்புறதுக்கு ஆள் இருக்கும் போது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் பேசுறத ரசிச்சு நீங்க கேக்குறீங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் கேட்கதான் போறீங்க. அப்படிதான் ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் கேக்குது. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், எல்லாரும் சொன்னாங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 50 வருஷத்துக்கு எங்களை அசைச்சிக்க முடியாதுன்னு. உண்மைதான், உண்மையில நானே நம்புறேன். ஏன்னா எதை பத்தியும் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் நம்புது, கை தட்டுது, ஆட்டுறான். அப்படியே அழகா இருக்காரு, பல இருக்காரே அப்படின்லாம் சொல்றான். உண்மையாலுமே சொல்றேன், இது வந்து இந்த ரசிக கூட்டத்துக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வேற நம்மள வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா, தப்பாலாம் பேசல தம்பிகளா. ரசிகரா இருக்கிறது நானே ரசிகர் தான், விஜய்க்கு ரசிகர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சொல்வதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா உண்மையை சொன்னா கதைன்னு சொல்லுவீங்க, ஆனா கதையை நம்புறீங்க பத்திகளே இல்லையா. ஏன்னா நீங்க சினிமாவே நம்பின பசங்க தானே தம்பிகளா, சினிமாவே நம்புறீங்க. பாத்தியா அப்படியே துப்பாக்கி எடுத்து கடன்னு சொல்லுவாரு. இந்த படத்துல பாத்தீங்களா எப்படி இது பண்ணாரு, 10 பேரை அடிச்சாரு, 20 பேரை அடிச்சாருன்னு கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவரு அந்த கதையை கரெக்டா உனக்கு என்ன செய்யணும் என்ன சொல்லணுங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த விஷயத்துல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துக்கலாம். இப்ப லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு ஐயா. ஒரே ஒரு சின்ன கருத்து தான், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டியது. உண்மையாலுமே அது ஒழிச்சால் அனைவருக்கும் பெரிய மகிழ்ச்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை யாரு செஞ்சாலும் வரையறுக்கலாம். அது நீங்களே செஞ்சிருந்தீங்கன்னா கூட நாங்க வரையறுக்க தயாரா இருக்கோம். ஆனா செஞ்சீங்களாங்கிறது தான் கேள்வி. இப்ப சமீபத்துல உங்க ஆட்சியில இந்த 60 நாட்கள்ல அரசு வழக்கறிஞர்களுக்கு பணி அமர்த்துறதுக்கு லஞ்சம் வாங்கினதா குற்றச்சாட்டு வந்துருக்கு. இதை யாரு சொன்னதுன்னு கேட்டா, உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகியை சொல்லி. சோ அது உங்க கட்சி விவகாரம், அதை விட்டுருவோம். அது ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி கேஸ் ஆயிருச்சு, நீதிமன்றத்தை போயிட்டாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுனால எந்த பயனும் கிடையாது. இருந்தாலும் நீங்க அதை கேட்டுக்க போறதும் கிடையாது. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னே வச்சுப்போம். ஏன் லஞ்சம் வாங்கப்படுது அப்படிங்கிற முதன்மையான கேள்வி அதான். லஞ்சம் ஏன் வாங்கப்படுது? இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய சம்பளம் எவ்வளவு? 19,500 இருந்து 25,000 வரலையும் அவருடைய 25 ரூபா அவருடைய சம்பளம். நீங்களே சொல்லுங்க, நியாயமா? ஒரு அரசு வேலையில இருக்கிறவருக்கு 25,000 சம்பளத்தை வச்சு வாழ முடியுமா இன்று இருக்கிற காலகட்டத்துக்கு? அப்படி வாழ முடியும் என்றால் அவர் லஞ்சம் வாங்கியது மிக மிக மோசமான குற்றம் நான் சொல்றேன். அவரெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன், சீமானன் தான் சொல்லுவாரு, லஞ்சம் வாங்கிட்டான்னு தெரிஞ்சா அவனுடைய வாக்காளர் அட்டையை பறிச்சிருவேன், கரண்டை துண்டிச்சிருவேன், குடிநீரை துண்டிச்சிருவேன் அப்படின்வாரு. அதே போல செய்யறதுல தப்பே கிடையாது, அப்படி செய்யலாம். ஆனால்
இந்த 19,500 இருந்து 25,000 சம்பளம் வச்சு 25,000 ரூபாய் வச்சு அவரால் வாழ முடியுமா? ஸோ அப்ப அவர் என்ன செய்யறாரு? சரி, இந்த விவோ வேலை முடிஞ்ச உடனே எங்கேயாவது போயிட்டு ஊர்ல அண்டை வெட்டுறது, கருதை இருக்கிறது, மாடு மேய்க்கிறது, ஆடு வளர்க்குறது, இந்த வேலைலாம் பார்ப்பாரா? அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்றீங்க அரசு அதிகாரி. ஆனா அந்த 25,000 வச்சுக்கிட்டு அவர் குடும்பம் நடத்தணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது பார்வையாளர் உங்க பக்கமே விட்டுறேன். அதையும் மீறி அவருக்கு நீங்க மாத வருமானம், இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அரசு ஆசிரியர்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஏன் 1,00,000 ரூபாய்? அவங்க லஞ்சம் வாங்க முடியாது. அவங்கள தேடி யாரும் போக போறது இல்லை. அதனால சம்பளம் கொடுத்தான் ஆகணும். அது ஆனா இவர்களுக்கு 25,000 சம்பளத்தை வச்சுட்டு வாழணும். ஆனா அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படின்னு ஒரு குறிப்பு தெரியுது. நான் உண்மையாலுமே சொல்றேன், லஞ்சத்தை ஒழிக்கணும். லஞ்சம் கேன்சரை விட மோசமானது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒழிக்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் இங்க பார்க்கணும். நம்ம ஏன் வாங்குறான் ஒருத்தன், தப்பு ஒருத்தன் ஏன் பண்றான், அதெல்லாம் ஒரு அரசு அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அவன் ஏன் லஞ்சம் வாங்குறான், அவனுக்கு என்ன பிரச்சனையால அவன் லஞ்சம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நடைமுறைகள் படுத்தி அதை அவனை வந்து சரி செஞ்சா அவன் லஞ்சம் அதையும் மீறி வாங்கினான்னா அவனை தண்டிக்கலாம், தப்பே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சீமான சொன்ன மாதிரி தண்டிச்சு 25,000 சம்பளத்தை வச்சுட்டு எப்படியா வாழ்வான்? லஞ்சத்தை ஒழிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீ யாருக்காக நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க? அவன் உனக்கு கீழே தானே வேலை பார்க்கறான். அவன் 25,000 சம்பளத்தை வச்சு எப்படி வாழ்வான்? அவன் லஞ்சம் வாங்காம எப்படி வாழ முடியும்? நானே கேட்கிறேன், லஞ்சம் வாங்காம எப்படி வாழ முடியும்? அப்ப அவனுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடு, 50ல இருந்து 75 ரூபா, 1 ரூபா வரலையும் சம்பளம் கொடு. அவனுக்கு 1,00,000 ரூபா வரலையும் சம்பளம் கொடு. கொடுத்துட்டு அவன் லஞ்சம் வாங்குறானா தூக்கு. அப்ப என்கிட்ட சொல்லு, நான் அவன்கிட்ட நான் எப்படி நீ அப்படி கொடுக்க முடியாது, எங்க அண்ணா ஆச்சு, எங்க மாமா ஆச்சு, என் தம்பி ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன். சும்மா நச்சுங்க ஏதோ வாய் இருக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டுலாம் போக கூடாது. 25,000 சம்பளத்தை வச்சு வாழ முடியுமா? அதை விட பெரிய கொடுமை, காவலர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? தமிழக காவலர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? காவலர்களுக்கு 2ஆம் நிலை காவலர்களுக்கு கான்ஸ்டபிள் 18,200 இருந்து 52,000 வரலையும் கொடுக்குறீங்க. ஆனா அதுல எல்லாம் பிடித்தம் போவ, இந்த லொட்டு லொசுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பிடித்தம் போவ 25,300 ரூபாய் கிடைக்கும். 24 மணி நேரம் விவோவாவது ஒன்லி டே. கான்ஸ்டபிள் காவலர்கள் 24 மணி நேரமும் வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 25,000 வச்சுட்டு எப்படியா ஒரு காவலர் குடும்பம் நடத்த முடியும்? ஒருவேளை சாப்பாடு என்ன ரேட்டியா விக்குது கேட்டா நீங்க ஃப்ரீன்றுவீங்க. காய்கறி குடும்பம் நடத்தணுமே, குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்? 1 கிலோ வெங்காயம் எவ்வளவு விக்குது, 1 கிலோ தக்காளி எவ்வளவு விக்குது? ஐயா சிஎம் அவர்களே, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 1 கிலோ பருப்பு என்ன விலை தெரியுமா? ஏதாவது தெரியுமா? 25,000 வச்சுட்டு லஞ்சத்தை ஒழிக்க போறோம், லஞ்சத்தை எப்படி நீங்க ஒழிக்கணுங்கிறதே முறையே தெரியல. நீங்க லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? முறை தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எதை என்ன செய்யணும்னே தெரியல. இங்க தோணணும், இங்க இருக்கணும். இருந்து வந்திருந்தீங்கன்னா இதை கரெக்டா செய்வீங்க. இங்கதான் ஒண்ணுமே இல்லையே. யோசனைய சொன்ன நான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. யோசனை இருக்கணும், கனவு இருக்கணும். நமக்கு தான் எந்த கனவுமே கிடையாது. நம்ம வந்து சிஎம் ஆகணும், அது மட்டும் தான் கனவு. அந்த கனவை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? என்னையா அது, என்ன நடக்குதுங்க? இதையும் ஒரு கூட்டம் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுது பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, ஓ மை காட், என்னால முடியல. செம்மையா நடிக்கிறீங்க. திரையில நடிச்சதை விட தரையில பர்ஃபெக்டா நடிக்கிறீங்க திரு ஜோசப் விஜய் அவர்களே. சூப்பரா நடிக்கிறீங்க. நடிச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இதுக்கு உதாரணம், பல உதாரணம் என் வயசுக்கு நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்க தொழில், நீங்க எவ்வளவு சிறப்பா நடிக்கிறீங்களோ அதுல மேல போயிட்டு இருக்கலாம். இது நிஜம், இது தொழில் அல்ல, நிஜம். சினிமா வேற, நிஜம் வேற. நீங்க நிஜ வாழ்க்கையில நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டப்பட போறது நீங்க தான். அதை விட சேர்ந்து அதிக கஷ்டப்பட போறது மக்கள். தயவு செய்து தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோளாவே வைக்கிறேன், சும்மா நாச்சிக்கும் லஞ்சத்தை ஒழிச்சோன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதை நிறுத்திட்டு, லஞ்சம் வாங்குபவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்க, அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு இவன் ஏன் லஞ்சம் வாங்குறான், இவனுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கா எடுத்துக்கோ, தேவைக்கு அதிகமா இருந்தா எடுத்துங்க. லஞ்சம் வாங்கின ஆபீசர் வீட்டுல எடுங்க. ரைடு எல்லாருக்கும் அரசியல்வாதி விட்டு கொடுக்குறீங்கல்ல, இதையும் விடுங்க, விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டே உனக்கு இதான் இந்த ஆண்டு பணியில சேர்ந்திருக்க, இவ்வளவு வருமானம் உனக்கு வந்திருக்கணும், ஆனா இதை தாண்டி அதிகமா சொத்து வச்சிருக்கணும், எங்கேயாவது வந்துச்சுன்னா அவனை விடுங்க. அதை செய்யுங்க. லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு சும்மா வாயால சொல்லாதீங்க, செயல்படுத்துங்க. செயல்படுத்தீங்கன்னா ஐ ராயல் சல்யூட் சார், ரியலி ஐ ராயல் சல்யூட். அது யாரா இருந்தாலும் லஞ்சத்தை ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான்
ஆனா அதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரை எடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் முதல்ல அதிகாரிகளினுடைய சம்பள விவரத்தை ஃபர்ஸ்ட்ல கலெக்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு இது போதுமான சம்பளமா, இந்த சம்பளத்தை வச்சு இவங்க வாழ முடியுமா அப்படிங்கிறத சராசரி இதை பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துட்டு லஞ்சத்தை தடுப்புன்னு சொல்லுங்க. அதையும் மீறி செஞ்சாங்கன்னா மக்களை விட்டு அடிக்க சொல்லுங்க. லஞ்சம் கேட்கறவன அடி அப்படின்னு அதை செய்வோம். நீங்க சொன்னா செய்ய மாட்டோமா? முதலமைச்சர் சொல்லி செய்ய மாட்டோமா என்ன? லஞ்சம் கேட்கறவன் கையை முறிடான்னு சொல்லுங்க, முறிச்சு போட்டுருவோம். உனக்கு இவ்வளவு சம்பளத்தை வாங்கிட்டு லஞ்சம் தேவை எங்கேருந்து வருது, லஞ்சம் ஏன் வாங்குற அப்படின்னு கேட்போம். கேள்வி கேட்கலாம்ல, பதில் சொல்ல வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குல்ல. ஐயா, பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஆராயிங்க. சும்மானாச்சும் யாராவது எழுதி கொடுத்ததை கொண்டாந்து வாசிச்சுட்டு போகாதீங்க. தயவு செய்து சொல்றேன், திரு ஜோசப் விஜய் அவர்களே, தயவு செய்து எழுதி கொடுக்கறத வாசிக்கிறத நிறுத்திட்டு சுயமா யோசிங்க, யோசிச்சு செயல்படுங்க. ஏன்னா எங்க அறிவுக்கே இவ்வளவு தெரியுது. நீங்க எல்லாம் உண்மையாலுமே பெரிய ஆளு. உங்களுக்கு தெரியாத விஷயமா? எல்லாம் தெரியும். தெரிஞ்ச உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாம போயிருக்குமா? அதனால தயவு செய்து யோசிச்சு பேசுங்க, சொல்றத உண்மையா பேசுங்க. தயவு செய்து பொய் பேசாதீங்கன்னு கேட்டு இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.